ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் யாரை பார்க்கிறார் என்றால், அந்நியர்களாயிருந்தோம், புறஜாதிகளாயிருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாயிருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில பிறந்து அவர் வாழ்ந்து ஊழியம் செய்து அவர் மரித்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே தூரமாயிருந்த நம்மை, புறஜாதியாயிருந்த நம்மை, அந்நியராயிருந்த நம்மை சமீபமாக்கி வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரமாக்கினது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான் இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் இடைப்பட துவங்கினார். அவருடைய புத்திரர் என்று அறியப்பட்டிருக்க வேண்டுமானால், பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்றால், அவர்களாய் நடத்தக்கூடாது, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். மீட்கப்பட்டவனை அவர் நடத்தணும்னு அவர் விரும்புகிறார். எனவேதான் பாருங்கள், எகிப்திலிருந்து இரத்தத்தினால் ஜனத்தை மீட்டு வெளியில கொண்டு வருகிறது வரையிலும் மோசேயை கர்த்தர் நிறுத்தி பயன்படுத்திட்டே இருப்பார். ஆனா எகிப்தில இரத்தத்தினால் மீட்கப்பட்டு எகிப்தை விட்டு அவர்கள் வெளியில் வனாந்திரத்தில் வந்ததும் அவருடைய கண்கள் எதை பார்க்கிறது என்றால், யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் படிச்சீங்கன்னா தெரியும். கானானுக்கு போகிற வழி சமீபமா இருந்தாலும் கர்த்தர் அப்படி நடத்தாமல் அவர்களை வனாந்திரத்தில் சுற்றி நடக்க பண்ணி, 21வது வசனம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22வது வசனம், மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ஆமென். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்து அவர்கள் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ஃபர்ஸ்ட் அவர்களை எங்க பார்க்க வைக்கிறார்? எதை பார்க்க வைக்கிறார்னா, மேக ஸ்தம்பத்தை பார்க்க வைக்கிறார், கர்த்தரை பார்க்க வைக்கிறார். ஏன் எகிப்திலிருந்து மோசே எப்படி பயன்படுத்தி வெளியில கொண்டு வந்தாரோ அதே போல இந்த வனாந்திரத்திலே மோசையை முன்னிறுத்தி நடத்தி இருக்கலாமே. மோசை நிறுத்தினார். ஆனா ஜனத்தை ஃபர்ஸ்ட் எதை பார்க்க வைக்கிறார்? யார் நடத்துறதுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்க, முக்கியத்துவத்தை கொடுக்க வைக்கிறார்னா, அவர் நின்று நடத்த விரும்புகிறார். மோசையை மட்டும் நிறுத்தி ஏன் மேக ஸ்தம்பத்தில் அவர் வரணும்? ஏன் அக்கினி ஸ்தம்பத்தில் அவர் வரணும்? மீட்கப்பட்டவனை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். இன்று நான் யாரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன்? மீட்கப்பட்டவன் என்ற அடையாளத்திற்குள் இருக்கிறேன். இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளை என்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவர் என்ன நடத்துகிறாரா? ஆனா இன்னைக்கு நாம இன்னைக்கும் இளையகுமாரன் போல நாம தான் பல ட்ராக்ல நடக்கிறோம். மூத்த குமாரன் அப்படி நடக்க முடியாது. மூத்த குமாரனுக்கு ஆசை உண்டு, தன் நண்பர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு ஆசை உண்டு, சில சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னு ஆசை உண்டு. ஆனா எந்த ஒரு ஆசையும் அவர் கிட்ட வச்சுட்டு தான் கேட்பான். அவர் நோனா நோ, அவர் எஸ்னா எஸ். அப்படிப்பட்டவனுக்கு கொடுக்கப்படுகிற பலன் தான் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்றார். ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். மீட்கப்பட்ட ஜனம் தானாய் நடக்கக்கூடாது, அவரால் நடத்தப்படணும். அவரால் நடத்தப்பட வேண்டுமானால் ஒரே வழிதான் உண்டு, அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மீட்கப்பட்டவர்களை கர்த்தர் மேகத்திற்கு கீழாய் கொண்டு வருகிறார். எனவே இந்த வார்த்தையை பேசும்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு விட்டோம், சந்தோஷம். உடன்படிக்கை பண்ணிவிட்டோம், சந்தோஷம். அதன் பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரிசுத்த ஆவியின் நடத்துதல் நமக்கு தேவை. அவருடைய நடத்துதல் இல்லாமல் நம்ம சரியாய் கானானுக்குள்ள போக முடியாது.
எனவே அவர்களுக்கு முன் சென்றார். ஏன்னா இவர்கள் இனி என்ன பார்க்க போறாங்க, எந்த வழியாய் நடக்கணும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மோசே அல்ல, இந்த மேகஸ்தம்பம் தான் தீர்மானிக்கும். மேகஸ்தம்பம் உட்கார்ந்துச்சுன்னா அவங்க உட்கார்ந்துருவாங்க, அது எழும்பிச்சுன்னா இவர்களும் எழும்புவார்கள். அது எந்த ட்ராக்ல கூட்டிட்டு போகுதோ, மாறாவா இருக்கலாம், ஒருவேளை அது ஒருவேளை ஏலிமா இருக்கலாம், ஆமென், அது எந்த பாதையானாலும் சரி, அது எங்க நடக்குதோ, அது எங்க போகுதோ அதற்கு பின்னாடி தான். இதே போலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தங்கள் இஷ்டம் போல நடப்பதை தேவன் விரும்பவில்லை, அவர் விருப்பம் போல நடக்க விரும்புகிறார். இன்னைக்கு நான் யாரால் நடத்தப்படுகிறேன்? பரிசுத்த ஆவியை பெற்ற அநேகர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி, நீங்கள் யாரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். அவர் என்னை நடத்துறாரா? அவருடைய கைடன்ஸ் எனக்கு இருக்குதா? அவருடைய உணர்த்துதல் இருக்குதா? எந்த இடத்துக்கு நான் போகணும், நான் என்ன பேசணும்? ஆமென். அவரால் நடத்தப்படுகிற வழி விலகாது. அவரால் நடத்தப்படுகிற வழி அலைய கர்த்தர் விட மாட்டார். பாருங்க, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, சவுல் சாமுவேலிடத்தில் வருகிறது வரையிலும் அவனுடைய சாட்சி என்ன தெரியுமா? அலைச்சல், அலைச்சல். எங்கெல்லாம் அலைந்து பார்த்து அவன் தேடி போன காரியங்கள் ஒன்று கூட அகப்படவில்லை. அந்த சவுல் சாமுவேலிடத்தில் ஒரு இரவு தங்கினார். சாமுவேலுடைய கைடன்ஸுக்கு தன்னை இடம் கொடுக்கிறான். எனவே தான் தன்னோடு இருந்த வேலைக்காரனை முன்பாக அனுப்பிவிட்டு சாமுவேலோடு தரித்திருந்து அவர் பேசுறதை கேட்டு அவர் சொல்லுகிறபடி தன் ஸ்டெப்பை எடுத்து வைத்த சவுல் அலைய விடல, ஆளுகை செய்ய அனுப்பினார். போக 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 அவன் காதுல எது எது அவன் தேடி அலைந்தானோ அந்த செய்தியெல்லாம் வருது, கிடைச்சிருச்சுன்னு வருது. எது எது சாமுவேல் சொல்லிவிட்டாரோ அதெல்லாம் தன் கண்களுக்கு பார்க்கிறான். ஆமென். அதன் பிறகு அவனை அலைய விடல, அவனை சுதந்தரிக்க விடுறார். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சுதந்தரிப்பதற்கு பதிலாக அலைந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அலைகிறோம்னா, கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தா தெரியும், அவர் நடத்தல, நாம அவரை நடத்துறோம். எப்படி யாக்கோபு சொன்னாரோ, ஆண்டவரே நான் போற இடத்துக்கு நீங்க என்னை வந்து ஆசீர்வதிக்கணும், என்னை இப்படி உயர்த்தணும், நான் போற இடத்துலலாம் நீங்க என் கூட இருக்கணும், அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு கிடைக்கிற காசுல உங்களுக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன். இன்னைக்கு பலர் இப்படிதான் செய்யறோம். அவரை நான் நடத்தக்கூடாது, அவர் என்ன நடத்தணும். ஆமென். அவரால் நடத்தப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவி மிக மிக அவசியம். ரெண்டு காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அவரால் நடத்தப்படுகிறவர்களிடத்தில் அவர் விரும்புகிற ரெண்டு காரியம். ஒன்று, எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தெரிந்த பகுதிதான். இதிலிருந்து ஒரு ரெண்டு காரியங்கள் அவரால் நடத்தப்படுகிறவர்களிடத்தில் வெளிப்படுகிற ரெண்டு காரியம். ஒன்று, அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய். நல்லா கவனிங்க, எசேக்கியேல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் வந்தேன் என்றல்ல, நான் நின்றேன் என்றல்ல, நான் நடந்தேன் என்றல்ல, கர்த்தர் என்னை கொண்டு போய் கர்த்தர் என்னை நிறுத்தி கர்த்தர் என்னை நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை செலக்ட் பண்றார். ஆவி எனக்குள் வந்து நான் எங்க போகணுங்கிற பாதையை செட் பண்றது ஆவியானவர். அங்க கொண்டு போறதும் ஆவியானவர், அங்க கொண்டு போய் நடத்துறதும் ஆவியானவர். ஆமென். ஒருவனை கர்த்தர் நடத்துவாரானால் அவன் நடக்க வேண்டிய பாதையை கர்த்தர் காண்பிப்பார். அதை நான் இப்படி சொல்றேன், கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் தன் பாதையில் நடக்க மாட்டான், அவர் காண்பிக்கிற பாதையில் தான் நடப்பான். எனவே அவர் காண்பிக்கிற பாதைக்கு வெயிட் பண்ணுவாங்க. நான் எங்க போகணும் ஆண்டவரே? ஃபாதர் ஒரு பாட்டு அழகா பாடுங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியா. சொல்லுங்க, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். சொல்லுங்க, விருப்பம் இல்லாத
செல்லாமல் தடுத்து நிறுத்து. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஓ ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. அவர் டிசைட் பண்றார். நம்ம ஒரு இடத்துக்கு திடீர்னு புறப்படும் போது போன்ல கூகுள் மேப்ல ஒரு இடம் செட் பண்ணுவோம்ல, மேப் காட்டுது. அதே போல இப்போ இவர் ஆவியானவர் செட் பண்றார். கூகுள் மேப்ல இல்ல, இது பரலோக மேப்ல. இவன் எங்க போனோம் எங்க போனோம் அவர் செட் பண்ற இடம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் பல நேரத்தில் அவரை செட் பண்ண விடாம நாம செட் பண்றோம்னா, அவர் செட் பண்ண இப்படி செட் பண்ணுவார்னு நமக்கு நல்லா. ஆவியானவர் செட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறினதும் பரிசுத்த ஆவி புறாவடிவில் அவர் மேல் வந்து இறங்கி, லூக்கா 4:1 சொல்லப்படுகிறது, பின்பு பரிசுத்த ஆவியானவரால் அவர் சோதிக்கப்பட வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்றார். ஆவியானவர் இறங்கின பிறகு இயேசுவை கூட ஆவியானவர் தான் கைட் பண்றார். ஹல்லேலூயா. எங்க போகணும்ங்கறதை செட் பண்றது ஆவியானவர். ஒரு நாள் காலையில் எழும்பினதும் கிருபையா கர்த்தர் எழும்ப வைக்கிறார். எழும்பி இன்னைக்கு நான் எங்க போகணும், எந்த இடத்துக்கு என் கால்கள் விரைய வேண்டும் என்பதை செட் பண்ண வேண்டியது நான் அல்ல, என் குடும்பத்தார் அல்ல, என்னை நடத்துகிற ஆவியானவராக இருக்கணும். அப்படி அவர் செட் பண்ற பாதையா இருக்குமானால், அது உலர்ந்த எலும்பா இருந்தாலும் அதன் நடுவில் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் செட் பண்ணாம நான் செட் பண்ற பாதை அது வயல்வெளியா இருந்தாலும் அங்க எனக்கு பிரச்சனை இருக்கும். ஆமென். அவர் செட் பண்ற பாதை அது உலர்ந்த எலும்பா இருந்தாலும் அங்க எனக்கு தான் வாழ்க்கை இருக்கு. நான் செட் பண்ற பாதை வயல்வெளியா இருந்தாலும் அங்க எனக்கு பிரச்சனை இருக்கும். ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளை எடுத்த உடனே காலை வைக்க கூடாது. ஆவியான ஒரு பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, போலாம் ஆண்டவர். இத 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் சத்துருக்கள் தாவீதுடைய எல்லாவற்றையும் பறித்து போன பிறகு இப்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு தன்னை திடப்படுத்தி, தாவீது தான் எத்தனை யுத்தம் செஞ்சிருக்கிறாரு. இதுவரை செய்த யுத்தத்தில் ஒரு நாள் கூட தாவீது தோற்றது கிடையாது. அப்படி இருந்த தாவீது இப்படி நெருக்கப்பட்ட உடனே யுத்தத்துக்கு புறப்பட்டு இருக்கலாமே. தாவீது உடனே எதுக்கு வெயிட் பண்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றார், நான் போலாமா, எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இருக்குது, நான் நிறைய யுத்தத்தில் ஜெயிச்சிட்டேன், அதனால இந்த யுத்தமும் ஜெயிச்சிருவேன். அப்படி போகல, ஆலோசனை கேட்கிறார். ஆண்டவரே நான் போலாமா, ஆண்டவரே நான் போலாமா, நான் திருப்பிக் கொள்வேனா, நான் இந்த பாதையில போனா எனக்கு சக்சஸ் ஆகுமா, நான் போகணுமா வேண்டாமா, இப்படி கேட்டு அவர் சொல்றார், தாவீதே நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதன் பிறகு எந்த பயமும் இல்லை. என் கூட 600 பேர் வாராங்களா வரலையா இது ஒரு விஷயமே கிடையாது. காரணம் 400 பேர் பாதையில் நின்று விட்டார்கள். இப்ப 200 பேர் தான் இருக்கிறாங்க. அங்க போகும் போது அங்க எவ்வளவு சத்துருக்கள் எத்தனை கூட்டம் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா தாவீது எதை கண்டும் அவன் பின்வாங்கவில்லை. தன் பாதையில முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஏன் போறானா, எனக்கு இந்த பாதையை செட் பண்ணது நான் கிடையாது, அவர் செட் பண்ணி இருக்கிறார். ஆமென். உலர்ந்த எலும்புகள் நடுவில் இந்த பாதையை செட் பண்ணது ஆவியானவர். அதனாலதான் வந்து நின்ற எசேக்கியேல், ஏன் ஆண்டவர் இந்த உலர்ந்த எலும்புன்னு கேட்கல. இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு வார்த்தையை நான் தைரியத்தோடு சொல்ல விரும்புறேன். அவர் செட் பண்ணி ஒரு பாதை உங்களுக்கு அனுமதிக்கப்படுதுன்னா, அது உலர்ந்த எலும்பா கூட இருக்கலாம், எப்படிப்பட்ட பாதையா இருக்கலாம், அவர் செட் பண்ற பாதையில உங்களை நிறுத்துறாருன்னா, உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு கத்த செய்ய போறார் என்பதுல சந்தேகமே இல்லை. ஏதோ ஒண்ணு நடக்கும். உங்களை கொண்டு அவருக்கு மகிமையா ஏதோ ஒண்ணு நடக்கும். காரணம், நாம் தெரிந்தெடுக்கப்பட்டதே அவருடைய மகிமைக்காக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தை கொண்டு வா என்பேன். ஆமென். என் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். அவர் எனக்கு செட் பண்ணி ஒரு பாதையில கொண்டு போறார். இயேசு கிறிஸ்துவை அதன் பிறகு பாருங்க, வனாந்திரத்துக்கு கொண்டு போறது ஆவியானவர். அங்கே சோதனை முடிஞ்சு, ஆமென், லூக்கா 4:14 சொல்லப்படுகிறது, பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியானவர் கைட் பண்றார்.
நான் எங்க போன, எனக்கு பாதையை நியமிப்பது ஆவியானவர், எனக்கு பாதையை காண்பிப்பது ஆவியானவர், அந்த பாதையில நடத்துவதும் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நடத்துவார்னா அவர் நடத்த. இன்னைக்கு எனக்கு பாதை நான் நியமிக்கிற பாதையா இல்லை அவர் நியமிக்கிற பாதையா? ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை காலையில் எழும்புனதும் தாவீதை போல ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழி நடத்துவீராக. ஒரு பாதை போகும்போது இந்த ஒரு தெளிவோட போங்க. நமக்கு பிரியமான பாதையா இருக்கலாம், சில பாதைகள் நமக்கு ரொம்ப விரும்புகிற பாதையா இருக்கலாம். அந்த பாதை கர்த்தருக்கு விருப்பமான பாதை என்பதை பாருங்கள். கர்த்தருக்கு இந்த பாதையில நான் போகும்போது கர்த்தர் என் கூட வருவாரா என்று பாருங்கள். இந்த பாதையில அவருடைய கைடன்ஸ் எனக்கு இருக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லையா சபையே, அன்பு சகோதர சகோதரி, உட்கார்ந்துருங்க. ஆமா, உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உங்களோடு இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். பாதை காண்பிப்பார். சவுலுடைய ஊழியத்தில் பவுலாய் மாறின சவுல், அவனுடைய ஊழியத்தில் பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் தெரிந்த வார்த்தைகள் தான். எந்த இடத்துக்கு போகணுங்கிறதை தீர்மானிக்கிறது அவர்தான். 6வது வசனம் 7வது வசனத்தை வாசியுங்கள். 16:6-7. அப்போஸ்தலர் 16:6-7. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்ட 7வது வசனம், மீசியா தேசமெங்கும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இவர்கள் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும்போது ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார். அவர் தடுத்ததும் இவர்கள் அதை மீறி போகவில்லை. அவங்க வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணது நடக்க காரியம். 9வது வசனம், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி, அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. 10வது வசனம், அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஆவியானவர் ஒன்று கைட் பண்ணும்போது அதுக்கு நான் இடம் கொடுத்துட்டு நான் உட்கார்வேனே, ஆனால் என் ஆண்டவர் 2 நாள் தாண்டி 3 நாள் தாண்டி அல்ல நடத்துவது, உடனே இமிடியேட்டா நான் எங்க போனங்கிறதை எனக்கு காண்பிப்பார். ஆமென். ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தேவன் உன்னை தடுக்கிறார்னா அதை நீங்க தடை பண்ணிடாதீங்க. அவர் தடுத்தா நீங்க ஸ்டாப் ஆயிருக்க. அவர் உணர்த்துவார். அந்த உணர்வு கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் இதை செய்யாதேன்னா உங்க இருதயம் வந்து படபடன்னு அடிக்கும். அப்படி உணர்த்தப்படுறீங்கன்னா உடனே இமிடியேட்டா ஸ்டாப் ஆயிருக்க. இல்ல செஞ்சு பாப்போன்னு கால் வச்சிட்டோம், அதன் பிறகு ரொம்ப பரிதாபமாயிரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். போய் பார்ப்போம், அடி வாங்கிட்டு வந்து சொல்லுவோம், ஆவியானவருக்கு சித்தம் இல்லை போலன்னு. இந்த அடி வரக்கூடாதுதான் ஃபர்ஸ்ட் உணர்த்தினார். இந்த வார்த்தை ஆவியானவர் நாம் பல முறை கேட்டிருக்கிற வார்த்தையா இருந்தாலும் ஆண்டவர் இன்று உணர்த்தி கொண்டே இருந்தார். நீ யாரால் நடத்தப்படுகிற? நீ போற ட்ராக் நீ நியமிச்ச ட்ராக்கா, அவர் நியமிச்ச ட்ராக்கா? அவர் காண்பித்த பாதையில் தான் நீ நடக்கிறியா, இல்ல நீயா ஒரு பாதையை காண்பித்து அவரை உன் கூட நடத்த ட்ரை பண்றியா? நீ நடக்கிற பாதை வயல்வெளியா இருந்தாலும், நீ நியமித்த பாதை வயல்வெளியா இருந்தாலும் அங்கே பிரச்சனை உண்டு. அவர் நியமித்த பாதை உலர்ந்து எழும்பா இருந்தாலும் அங்க சொல்யூஷன் உண்டு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம், பாதை அவர் காண்பிப்பார். 2வது, பேச வேண்டியதை சொல்லுவார். பேச வேண்டியதை சொல்லுவார். இந்த 37வது அதிகாரத்துல எங்க போகணும்னு தீர்மானிச்சு எங்க கொண்டு போகணும்ன்றதை உணர்த்தி அவனை கொண்டு வந்தது கர்த்தர், அவனை நடத்தினது கர்த்தர். இப்பொழுது அந்த பாதைக்கு கொண்டு வந்த பிறகு என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார் தெரியுமா? ஆவியானவர். எனவேதான் அந்த 37வது அதிகாரத்துல 10வது வசனத்துல எசேக்கியேல் இப்படி சொல்லுகிறார், வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நல்ல கவனிங்க. எசேக்கியேல் சொல்றாரு, நான் வாயில வந்ததெல்லாம் சொன்னேன்ல, என்னை நடத்தி கொண்டு வந்தவர்
இந்த பாதையில என்கிட்ட என்ன பேச சொன்னாரோ, என் வாயில என்ன பேச வைக்கிறாரோ அந்த வார்த்தையை நான் கற்பிக்கப்பட்டபடி பேசினேன். அப்படி பேசினதுனால நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? முன்பாக உலர்ந்திருந்த எலும்பு உயிரோடு எழும்புது. ஹல்லேலூயா. நம்ம புரியும்படி சொல்லணும்னா, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். நான் அவரால் நடத்தப்படுகிறேன் என்றால் என் வாயிலிருந்து விழுகிற வார்த்தைகள் ஒருத்தங்க அதை கேட்டாங்கன்னா அவங்க உள்ளம் உயிரடையும். நான் பேசுற வார்த்தை இன்னொருத்தங்களை உயிரடைய பண்ணுதா, உயிரை எடுக்குதா? ஹலோ. இது சபைக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு பேசுற வார்த்தை கிடையாது. எவர்கள் அவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரரை அறியப்படுவார். பிள்ளைகளுக்கு பேசுறார். நீ என் பிள்ளைனா என் வார்த்தை எப்படி ஒன்றை உயிர்ப்பிக்குதோ உன் வார்த்தை அதே போல பலரை உயிர்ப்பிக்கணும். இதான் அவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார். நீ ஏன் பிள்ளைனா, நீ அப்பாக்க பிள்ளைனா அப்பாவை வெட்கப்படுத்திடாத. நீ ஏன் பிள்ளைங்கிறத நிரூபி. எப்படி ஆண்டவரை நிரூபிக்கணும்? நான் உன்கிட்ட பேசுற வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்குதா? ஆமா. நீ பேசுற வார்த்தை 4 பேரை உயிர்ப்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை அதை கேட்கிறவர்கள் பலனடைய வேண்டுமே தவிர பலவீனம் அடையக்கூடாது. உன் வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் கேட்கிறவர்கள் அந்த வார்த்தையில உயிரடைய வேண்டுமே தவிர உயிர் போயிடக்கூடாது. உன் வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் இன்னொருத்தங்களை தட்டி எழுப்பணுமே தவிர நிற்கிறவங்களை தள்ளி விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் பிள்ளைனா, இந்த வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டது இப்படிதான். நீ ஏன் பிள்ளைனா, நீ உண்மையா நீ என் பிள்ளைன்னு நிரூபிக்கணும்னு விரும்புறேனா உன் வாயில பேசப்பட வேண்டிய வார்த்தை சரியா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்படி நீ அப்படி பேசாம, அதாவது உயிரடையத்தக்க வார்த்தையை பேசாமல் நீ உன் இஷ்டம் போல வார்த்தையை பேசுவா என்றால் நீ ஆவியானவரை துக்கப்படுத்துவ. அதனாலதான் எபேசியர் 4வது அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிங்கள். பவுல் இப்படி எழுதுகிறார். எபேசியர் 4:21. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை கண்டிப்பா போட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஹலோ. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து எனக்கு நம்பிக்கை இல்லை. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம். அடுத்த வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான. அதாவது நான் பேசுற வார்த்தை ஒருத்தங்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துற வார்த்தையே இல்லாம எந்த வார்த்தையுமே அது பக்தி விருத்திக்கான வார்த்தை கிடையாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசு, இல்லனா பேசாதென்றார். நீ பேசுற வார்த்தை, ஒருத்தங்க கூட நீ கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கிறியா, அந்த நீ பேசுற அவங்க என்ன பேசுறாங்களோ அது ரெண்டாவது. நீ பேசுற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதோ இருக்கணும். அவனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா தட்டி எழுப்ப பண்ணும். அவரை குறித்த உணர்வு அவனுக்குள்ள போயிட்டே இருக்கணும். நீ அவர் பிள்ளைங்கிறத உன் வார்த்தை மூலமா வெளிப்படுத்தணும். இப்படி வெளிப்படுத்து. அப்படி இல்லைன்னா என்ன? 30வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அதாவது உங்க வாயில நல்ல வார்த்தை வராம வேற எந்த வார்த்தை வந்தாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள். பவுல் சொல்றார், துக்கப்படுத்திடாதீங்க. எசேக்கியேலை வழி நடத்தினதும் பரிசுத்த ஆவியானவர். எசேக்கியேலை பேச வைத்ததும் பரிசுத்த ஆவியானவர். அவரால் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய வழியில் நடப்பார்கள். அவரால் நடத்தப்படுகிறவர்கள் அவரால் மாத்திரமே பேசுவார்கள். என் வாயில என்ன வார்த்தை வரணும்? சீஷர்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். மத்தேயு 10:20 பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வார்த்தையில மற்றவங்களுக்கு தெரியணும் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்ட பல சொல்ல இவர் அதிகாரமுடையவராக பேசுகிறார். ஆமென். அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு. ஏன்னா அவர் சுயமாய் பேசல. பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் அப்படிதான் சொல்கிறார். அவர் சுயமாய் பேசாமல். ஆமென். யோவான் 16:13 சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். இதை நான் இன்னைக்கு படிக்கும்போது
ஆண்டவர் எனக்கிட்ட கற்றுக் கொடுத்த பாடம் இப்படிதான். அவர் எப்படி சுயமா பேச மாட்டாரோ அதே போல அவரை உடையவனும் சுயமா பேச மாட்டான். ஆமென். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா எனக்கு சுயமா பேச வராது. அவர் என்ன பேச சொல்றார் அதுதான் நான் பேசுவேன். ஆமென். வீண் வார்த்தைகள், சும்மா தேவையில்லாத கட்டுக்கதைகள், கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் என் வாயில வராது. அவர் எனக்குள்ள இருந்தா சுயமாய் பேச மாட்டேன். அவர் என்ன பேச சொல்றார் அதுதான் பேசுவேன். அப்படி அவர் பேச வைக்கிற வார்த்தைகள் ஒருவன் கேட்பானால் அது அவனுக்குள்ளே பலனை கொடுக்கும், அது அவனுக்குள்ளே உயிரை கொடுக்கும், அது அவனை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நான் பேசுற வார்த்தை ரொம்ப கவனம். அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் ஜாக்கிரதையா பேசுங்க. நான் என்ன பேசுறேன், என் நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுற இந்த வாயை வைத்து அநியாய பாஷையும் பேசுவேன், ஆனால் அதுல ஆவியானவர் இல்லை, அது வேற ஏதோ ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். அந்நிய பாஷை ஆவியானவருடைய வார்த்தைகளை பேசிவிட்டு தேவையில்லாத வார்த்தை, சுயமான வார்த்தைகள், எனக்கு விருப்பமான வார்த்தைகளின் வாயில பேசுமானால் ஆமென், நான் ஆவியானவருக்கு விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா நான் அப்படி பேச தொடங்கிட்டேன்னா அவர் சைலண்டாக வெளியே போயிடுவார். ஆமென். எவ்வளவு தூரம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற வழியில் அவர் பேசுகிற வார்த்தையை பேசி முன் செல்லுகிறோமோ ஆமென், அங்கே கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். எசேக்கியேல் பேசி கொண்டிருக்கும் போது முன்னாடி உலர்ந்த எலும்புகள் சேனையாக எழும்புகிறது. அந்த சேனையை எழும்பின போது கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்கள். 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று. அதாவது ஒரு தேவ பிள்ளை அவரால் நடத்தப்பட வேண்டிய விதத்தில் நடத்தப்பட்டு அவர் பேசுகிற வார்த்தையிலே பேசுவீர்களானால் உங்கள் நிமித்தம் ஒரு கூட்டம் அவரை அறிந்து கொள்ளும். எலியா அவரால் நடத்தப்பட்டார். அவர் பேச சொன்ன வார்த்தை ஆகாபுக்கு முன்பாக பேசுகிறான், ஆகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக பேசுகிறான். அந்த எலியாவின் நிமித்தமாக ஒரு கூட்டம் சொன்னது கர்த்தரே தேவன் என்று. அதே போல நான் விசுவாசிக்கிறேன், நாம சரியா நடந்தா, நம்முடைய வார்த்தைகள் சரியா இருந்துச்சுன்னா, நம்முடைய கால்கள் அவர் நடத்துகிற பாதையில் இருக்குமானால் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தரே தேவன் என்று. ஹல்லேலூயா. ஈசாக்கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன் இருக்கிறார் வந்து சொன்னார்னா, அவங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, ஆனா அவங்க கிட்ட அவன் சுயமா பேசல, வாக்குவாதம் பண்ணல. அவர்கள் அவனிடத்தில் வந்து பிரச்சனை பண்ண, அவன் பேசாம விலகிட்டான். அதே சத்துருக்கள் உன் கூட கர்த்தர் இருக்கிறார், அவன் நம்ம பேசுறதை கேட்டு சொல்லணும், உங்க கூட கர்த்தர். இது மாறி நம்ம பேசுறதை கேட்டு இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படி சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவரை காட்டுங்க. ஒருத்தங்க கூட இப்படி பேச கான்வர்சேஷன் வருதுனாலே அவங்களுக்கு தெரியணும், இவன் கிட்ட பேசினாலே அவரை பற்றி மட்டும்தான் பேசுவான், இவன் கிட்ட தேவையில்லாத காரியத்தை பேச முடியாது, தேவையில்லாத கட்டுக்கதைகள் பேச முடியாது, இன்னொருத்தங்களை பற்றி தூஷணம் பேச முடியாது. ஏன்னா இவன் கிட்ட பேசினாலே அவரை தவிர வேற எவனையும் பற்றி பேச மாட்டான், இப்படி சொல்லணும். ஆனால் நம்மளை பற்றி சாட்சி என்ன தெரியுமா, அவரை தவிர மற்ற எல்லாரையும் பற்றி பேசுகிறான். ஆமென். மாறுவோம். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவர் நான் காட்டுகிற வழியில் நடவுங்கள், அவர் பேச சொல்றதை பேசுங்கள். எவர்கள் அவரால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவ புத்திரர் எனப்படுவார்கள். எல்லாரும் கண்களை மூடியா